வணக்கம் நண்பர்களே. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த அறிவிப்பின்படி இப்போ அமெரிக்காவிலேருந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் நாடு கடத்தப்படுறாங்க. அதில் இந்தியர்களும் நிறைய பேர் நாடு கடத்தப்படுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 70,000 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க உள்ளது. அது இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா அவங்கள கைவிலங்கிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, ரொம்ப இராணுவ விமானத்தில் ஏற்றி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய மீடியாக்களில். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிற அளவுக்கு அந்த மேட்டரை கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்போ இந்த மாதிரி போனவங்க எல்லாருமே பெரிய பணக்காரவங்க, ரொம்ப வசதியானவங்க, அதனால் இந்த குரல் கொடுக்குறீங்க. சவுதியில், துபாயில், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் போய் வேலை செய்கிறவங்க, அதேமாதிரி மலேசியா மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் பல பேர் இந்த மாதிரி இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. அதாவது ஓவர் ஸ்டே பண்ணி வீசா முடிந்து இல்லீகல் இமிக்ரெண்ட்டாக மலேசியாவில் அங்கங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலையும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு அடுத்த ப்ரொசீட் பண்ணி அந்த பெனால்ட்டி பே பண்ணி நாடு கடத்தப்படணுங்கிறதுக்காக ஜெயிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதுக்கு எதுக்குமே இது வரைக்கும் இந்தியன் எம்பசி பெருசாக பொறுப்படுத்திக்கிட்டது இல்லைனா. மலேசியாவில் பார்த்த வரைக்கும் இந்தியன் எம்பசி ரொம்ப பெரிய கேர் எடுக்க மாட்டாங்க. அதில் போய் நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தா கூட பெருசாக ரெஸ்பாண்ட் இருக்காது. ஏன்னா இவங்கெல்லாம் லேபர்ஸ், லோ வேஜஸ் சம்பளம் வாங்குறவங்க, ரொம்ப பெரிய படிப்பறிவு இல்லாதவங்க, பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவங்க. அதனால் பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் அதே அமெரிக்காவில் போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டவங்கன்னா ரொம்ப கொதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அது நல்ல வசதியானவங்க, ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்புறம் அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் உள்ளவங்களுக்காக மொத்த நாடே குதிச்சுக்கிட்டு இருக்குது. வெக்கமாக இல்லையா? அவங்க இல்லீகலாக போயிருக்கிறாங்க. எதுக்கு இல்லீகலாக போனேன்? அவங்களை இல்லீகலாக போகிறதுக்கு அனுமதித்த இந்திய வெளியுறவுத்துறை அதுக்கு பொறுப்படுத்திக்கிறணும். இந்திய வெளியுறவுத்துறை பொறுப்படுத்திக்கிட்டு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி இதை முளையிலே கிள்ளணும். இந்த மாதிரி இல்லீகலாக எத்தனை பேர் போயிருக்கிறான், கிரிமினல் குற்றவாளி எத்தனை பேர் நாடு விட்டு நாடு போயிருக்கிறான்னு தெரியல. ஸோ இப்போ இதை அமெரிக்காவில் நடந்தோட கொதிக்கிற மாதிரி கல்ஃபில் கண்ட்ரிலையும் மலேசியா மாதிரியான மற்ற நாடுகள்லேயும் தவிக்கக்கூடிய இந்தியர்களுக்காகவும் குரல் கொடுக்கலாமே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஸோ இந்த நடவடிக்கை என்பது சரியான நடவடிக்கை. நாம் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.